ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வெல் பிளாக் வந்து செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப கிரிப்பிங்காக இருந்துச்சு. அது என்ன நடக்க போகுதுன்ற அளவுக்கு ரிவீல் பண்ணுற அளவுக்கு ஸ்டோரி இருக்குன்னா இந்த ஸ்டோரி வந்து செம்மையாக பண்ணியிருக்கு. படமே சூப்பர். கண்டிப்பாக கோவிட் டைமில் பார்க்கணும். சூப்பராக பண்ணியிருக்காரு விஜய் கணேஷ்கர். இல்லை சூப்பராக இருந்துச்சு. இல்லை ஃபேமிலி கதையாக இருந்துச்சு, எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படத்தில் இருக்க அந்த கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, த்ரில்லிங்காக இருக்குது. அது அடுத்து என்னன்ற அந்த சுவாரஸ்யமாக இருக்குல்ல, அது நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு புது முயற்சியாக இருக்குது, நல்லா இருக்குது. நியூ டைரக்டர்ஸ்னாலும் இது கான்ஃபிடண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல ஃபீச்சர் இருக்குது. ஓவரால் மூவி செம்மையாக இருந்தது. இது வந்து அவர் புது டைரக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரியே இல்லை, அவங்க எடுத்திருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட்டே வச்சுருக்கிறது ப்ளஸ் சென்டிமெண்ட் ரிலேட்டடாக எல்லாமே வந்து கடைசி வரைக்கும் நம்மளை அந்த சீட்டில் உட்கார வைக்குது, நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது. ஸோ சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணாமல் இந்த படம் பார்த்தா இன்னும் செமையாக இருக்கும். படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படத்துக்காக அவளாக காத்துட்ருக்கோம். இது அந்த படம் மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். நல்லா இருந்துச்சுங்க படம். ஹீரோ வந்து புதுசாக பண்ண மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஸ்டோரியும் நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக ரொம்ப நல்லா போயிடுச்சு. அது ஒரு நியூ ஃபேஸோட கமர்ஷியல் ஃபிலிம் பார்க்குறது நம்ம நிறைய பேர் யோசிப்போம். பட் டெஃபினட்டாக போய் பாருங்கள், ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நெயில் பைட்டிங்கான மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இல்லை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் அவர் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துட்டார். ஸோ அந்த இன்னசென்ட்டாக நடிச்சது ஆக்டிங் ரொம்ப நடிச்சது, ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நல்லா பண்ணியிருக்காரு. அதே புது ஆக்டர் மாதிரி தெரியல, கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல எனக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா வருவார். ஹீரோ வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. ஒரு டெபியூ ஃபிலிம் மாதிரி தெரியவே இல்லை. ரொம்ப ஒரு எமோஷன்ஸ்னால் நிறைய எமோஷன்ஸ் இருந்துச்சு படத்தில். ஸோ நல்லாவே கேரி பண்ணியிருக்காரு த்ரூ அவுட் த ஃபிலிம். இல்லை கனிஷ்கா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவங்க ஆக்டிங்னா பிடிக்கும், அது காட்டியிருக்காரு ஃபுல் படத்தில். ஆக்டிங்கில் டூ டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் காட்டி பியூராக ஃபுல் படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காரு. லாஸ்ட் வரைக்கும் கிரிப்பிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லைட்டாக ட்ராக் ஆனால் கூட இன்டர்மிஷன் பிளாக் killed the whole thing. From there on it just kept going up and up. From Sarath Kumar sir's fight sequence all the way till the end of the movie, we didn't even have the time to blink. கௌதம் மேனன் இது ஒரு பெரிய கேரக்டர் வருவார் எதிர்பார்க்கல. இப்போ சரத்குமார் நடிச்சிருக்காரு, பிரச்சனை. எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும். நீங்கள் இது ஒரு டைப் காஸ்ட் பண்ணணுன்னு அவசரம் கிடையாது, எந்த ஆடியன்ஸ் பண்ணாலும் பிடிக்கும் ஜென்ரலாக நான் சொல்லுவேன். பட் யூத் ஆடியன்ஸ்க்கு நல்லாவே பிடிக்கும். இப்போ பார்க்குற சினிமா மக்களுக்கு நல்லாவே பிடிக்கும். ஹீரோ புதுசு அப்படிங்கிறத விட அவர் வந்து ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கற்றுக்கிட்டு வந்து பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அவர் புதுசாக வந்து சும்மா பண்ணுங்கிறதுக்காக பண்ண மாதிரி இல்லை, அவர் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. அந்த அப்பா போர்ஷன் எதுக்காக அவங்க கொலை பண்ணாங்க அப்படின்னு அந்த கொஞ்சம் சஸ்பென்ஸ்லாம் இருந்ததுல அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்ச சீன்னா ஃபாதர் சென்டிமெண்ட் சீனுங்க. ஏன்னா நான் ரொம்ப சென்டிமெண்ட்டான, அதனால ஃபாதர் சென்டிமெண்ட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் தான் தோணுது. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இது ரொம்ப நல்லா பிடிக்கும். இது வந்து ஒரு புது விதமான கண்டென்ட்டுங்கிற விட நம்மளை கோவிட்ல ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயம் நம்ம பார்த்துருப்போம். இது நம்மளை எல்லாத்துக்கும் அந்த ஒரு ரீகால், எல்லாம் மறந்து போன விஷயத்த எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு ரீகால் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. படம் போர் அடிக்காம போகுது. கொஞ்சம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு. சமுத்திரக்கனி சார், சரத்குமார் சார், அப்புறம் கௌதம் வாசுதேவன் சார் ரொம்ப சூப்பர். சித்தாரா மேடம் அவங்களுடைய கேரக்டரும் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட் அந்த சீன் வந்து அந்த ஃபாதர் சாங் வர சொல்ல ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே மெயின் கேரக்டர்ஸ் இருக்கனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஓவராலாக படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேக்கிங் வைஸ் அப்போ எனக்கு அவ்வளோ சூப்பராக தான் இருந்தது. ஒரு நெகட்டிவ் சொல்லணுன்னா மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். மியூசிக்கோட டைரெக்ஷன் ஜென்ரலாக கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு தோணுது. கொஞ்சம் இடத்துல ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் இடத்துல ரொம்ப ட்ராப் ஆகிற மாதிரி தோணும். ஜென்ரலாக படம் சூப்பர்.